அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் ஃப்ரைடே. ஜும்மா நமாஸ் படிச்சுட்டு மத்தியானம் லஞ்சுக்கு வந்து பகாரியா தான் செஞ்சுருந்தேன். இதோட ரெசிபி வீடியோ வேணும் அப்படின்னா நம்ம சேனலில் இருக்குது, வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள். குழம்பு எதுவுமே செய்யலை, பீஃப் கிரேவி தான் செஞ்சுருந்தேன். அதுவுமே கொஞ்சம் தண்ணி மாதிரி செஞ்சுருந்தேன், அதுவுமே வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி. இது வந்து புதினா சட்னிக்காக வதக்கி வச்சுருந்தேன், சாப்பிடும் போது அரைச்சி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி. மத்தியானம் வந்து அரிசிலாம் ஊற வச்சுருந்தேன் தோசை மாவுக்காக. அது போய் ஈவினிங்காக அரைச்சிட்டு வந்திருந்தாங்க, தோசை மாவும் அண்ட் இது வந்து தனியா தூளும். மாவு எப்படியும் புளிக்கிறதுக்கு நைட் ஆகிடும். நைட்டுக்கு வந்து தோசை ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போவே நம்ம கொஞ்சம் உப்பு போட்டு கரைச்சி வச்சிட்டோம் அப்படின்னா நைட்டு தோசை போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும், புளிச்சிடும். கொஞ்சம் பழைய மாவுமே இருந்துச்சு, அதுவுமே ஆட் பண்ணி உப்பு போட்டு நம்ம கரைச்சி வச்சிட்டோம் அப்படின்னா நைட்டுக்கு வந்து தோசை நல்லா வரும். கூட வந்து உடச்சக்கடலை சாம்பார் வச்சுருந்தேன். இது வந்து எங்கள் அம்மாவோட ரெசிபி தான். ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருந்தேன், நல்லாவே வந்துருந்துச்சு. ரெசிபி வேணுன்றவங்க சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் ரெசிபி ஷேர் பண்ணுறேன். நைட்டு தோசை ஊற்றி சாம்பார் வச்சு சாப்பிட்டாச்சு. உங்கள் வீட்டில் என்ன லஞ்ச், என்ன டின்னர், நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க, நீங்கள் என்ன செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ அவ்வளோதான். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். இன்ஸ்டாவில் பார்க்குறவங்க கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ அவ்வளோதான். பாய்.